வேதாஸ்ராக ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் இன்றைய பதிவில் காண இருப்பது திருப்புகழ் 269. இந்த பாடலை நாம் தினமும் பாடிக்கொண்டு வந்தால் முருகப்பெருமானின் அருளால் நமக்கு எதிரிகளின் தொல்லைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். நிறைய நமக்கு எதிரிகள் இருக்காங்க, நிறைய கெடுதல் நினைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தான் தவறாமல் இந்த பாடலை அனுதினமும் பாட வேண்டும். அப்படி நீங்கள் பாடிக்கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் எதிரிகளின் தீவினைகள் கூட உங்களுக்கு நல்வினையாக மாறும். எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தியை முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுத்து அருள் புரிவார். மற்றவர்கள் மதிக்கும்படியான ஒரு உயர்ந்த வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த திருப்புகழ் பாடல் இது. அந்த பாடல் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கும், செகுத்தவர் உயிர்க்கும் சின்னமாக, சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும், திருப்புகழ் நெருப்பென்றறிவோம் யாம். நினைத்தது அழிக்கும், மனத்தையும் உருக்கும், நெசிக்கரு வறுக்கும், பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும், பொறுப்பையும் இடிக்கும், நிறைப்புகழ் உரைக்கும் செயல்தாராய். தனத்தன தனத்தன் திமிதிமி திமிதின் தகுதகு தகுதன் தனபேரி தடுட்டுடு டுடுட்டன் டனத்துடி முழக்கும், தனத்துடன் அடக்கும் கொஞ்சூரர் சினத்தையும் உடற்சங் கரித்த மலை முற்றும், சிரித்தடி கொளுத்தும் கதிர்வேலா தினைக்கிரி குரப்பன் தனத்தினில் சுகித்தன், திருத்தணி இருக்கும் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. யாரொருவர் இந்த பாடலை அனுதினமும் பாடிக்கொண்டு வருகின்றார்களோ அவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் மிக உயர்ந்த வாழ்க்கையானது கிடைக்கும். பிறர் போற்றும்படியான ஒரு நல்ல வாழ்க்கையானது அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆன்மீக அன்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளும்படி அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் சிறப்பான ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி.